ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவிதமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம லார்ட் ஆஃப் பிளானட் அனிமையோட செகண்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன் சண்டை போடுறத தான் காட்டுறாங்க. இவனோட பேர் செங்கியான்பா. திரும்பவும் வாங்கன்னு சொல்கிறான். அப்போ 2 பேர் சண்டை போடுறதுக்கு வராங்க. ஆனால் அவன் ஆளுக்கு ஒரு பஞ்சை விட்டு பறக்க விடுறான். கடைசியாக ஒருத்தன் வரான். அவனோட கத்தியை பிடிச்சி முட்டியை உடச்சிட்றான். அப்புறம் மூஞ்சி மேலேயே ஒரு கிக்க வரான். திரும்பவும் எல்லாரையும் அடித்து பறக்க விடுறான். இப்போ அவன் சொல்கிறான், எல்லாம் எழுந்துருங்க முட்டாளுங்களே, எனக்கு இந்த சண்டை திருப்தியாகவே இல்லை. இப்போ நீங்கள் எழுந்துக்கலன்னா நான் உங்களை கொன்னுருவேன். அந்த நேரத்தில் ஒரு சோல்ஜர் அவனை கூப்பிட்றான். திரும்பவும் சொல்கிறான், நான் இன்றைக்கி உங்களை போக விடுறேன். என்ன கொண்டு வந்திருக்க? டாங்கில் இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ஒருத்தனை காட்டுறாங்க. அப்பா எம்ப்ரர் சொன்ன வார்த்தையிலிருந்து பின்வாங்கிட்டாரா? அதுக்கு அவர் வேறு ஏதாவது தான் பண்ணணும். இவர் பேர் மாஸ்டர் வென், இவர் பேர் வென் ரென்னி. ரென்னி சொல்கிறாரு, நம்ம வேணால் யூனியன் ஸ்டேட்டுக்கு போய் திருமணத்தை ரத்து பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தலாமா? அப்படி அவன் செஞ்சானா எம்பரால் ஒன்றும் செய்ய முடியாது. இதை கேட்ட மாஸ்டர் வேன், சரி வா, இப்போ நம்ம யூனியன் ஸ்டேட்டுக்கு போகலாம், கிங்கியும் கூட்டிகிட்டு வா. அடுத்த சீனில் கிங்கிங் தன்னோட பவரை சேர்த்து அந்த கல்லில் செலுத்துகிறான். அந்த கல்லும் உடஞ்சிருது. இதை பார்த்து அவள் ஷாக் ஆகிறா. இம்பாசிபிள், இது நல்ல ஜேட் ஸ்டோன் தான், ஆனால் இது எதுக்கு எனக்கு வரணும் அப்படின்னு கோவப்படுறா. அவள் அதை தொட போக அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, மிஸ் ஒரு பிரச்சனை. இதை கேட்ட கிங்கிங், என்ன காலையிலே பிரச்சனை? அப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்து சொல்லுது, எம்பர் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா உங்களுக்கு கல்யாணமா? என்ன சொல்கிற? நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? சீக்கிரமாக சொல்லு. அது யாருன்னா யூனியன் ஸ்டேட்டோட லார்டு இன்னோ தான். என்ன சொல்கிற? இன்ஃபெக்ஷுவா? அதுக்கு அந்த பொண்ணு ஆமான்னு சொல்ல, இவளும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறா. தாத்தா, அப்பா, நான் கண்டிப்பாக லூசரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கத்துறா. அடுத்த சீனில் யூனியன் ஸ்டேட்டை தான் காட்டுறாங்க. கிங்கிங் சொல்கிறா, தாத்தா இன்ஃபைக்கு மரியாதைனாலே என்னன்னு தெரியாதாட்டுங்குது. மாஸ்டர் வந்திருக்காரு, ஒரு வெல்கம் கூட பண்ண மாட்டேங்கிறான். அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும். அதுக்கு அவங்க தாத்தா, கிங்கிங் நாம் இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கோம்? மேரேஜை கேன்சல் பண்ணுறதுக்கு தானே. அதனால் இதை பற்றி கண்டுக்காத. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ எழுந்து வரான். என்ன விஷயம், காலையிலே வந்திருக்கீங்க, என்னை நிம்மதியாகவே தூங்க விட மாட்டிங்களா? கிங்கிங் அப்பா சொல்கிறாரு, இன்ஃபெக்ஷன் இது மதியானம், நீ தான் லேட்டாக வந்திருக்க. இதுக்கு ஹீரோ, நேற்று தான் நான் ப்ளூ ஹவுஸில் இருந்தேன். அங்கே சிஸ்டர் லிங்கர் கூட கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாகவே ட்ரிங்க் பண்ணிட்டேன். ஆமாம், எதுக்கு நிற்கிறீங்க? உட்காருங்க, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே. டீ எடுத்துகிட்டு வா. இதை கேட்டதும் கிங்கிங் கோவப்படுறான். அவங்க தாத்தாவும் அமைதியாக சொல்கிறாரு. கிங்கிங் தாத்தா சொல்கிறாரு, பெய்யக்ஷு, நான் உன்னோட அப்பாவோட ஓல்டு ஃப்ரெண்டு, அதனால் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. அது என்னென்னா, எம்ப்ரர் சொன்ன இந்த மேரேஜில் எந்த நல்லதும் நடக்காது. அதே போல் என்னோடய பேத்தியோட மனநிலை இப்போ சரியில்லை. அவள் பிடிவாத குணம் கொண்டவ. அவன் உனக்கு கண்டிப்பாக ஏற்றவை இல்லை. இதுக்கு ஹீரோ, நீங்கள் கவலைப்படாதீங்க அதை பற்றி. ஏன்னா அவள் அழகானவ, அது மட்டும் இல்லாமல் துணிச்சலானவ. இவ எனக்கு பொருத்தமாக இருப்பா. இதை கேட்ட கிங்கிங் கோவப்படுறா. அவர் தாத்தா இரும்ப அவள் அமைதியாக உட்காந்துடுறா. பெய்யக்ஷு, ஒரு மாதத்துக்கு முன்னாடி கிங்கிங் சூரியலிமில் 7th லேயரை அடைஞ்சிட்டா. அதனால் உனக்கு அவள் ஏற்றவே இல்லை. இதை கேட்ட ஹீரோ, வா, சூரியலிமில் 7th லேயரா? அவளோட டேலண்ட்டில் நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். இது ரொம்ப ரேரான விஷயம். இருந்தாலும் அவள் எனக்கு மேட்ச் இல்லை. இதை கேட்ட கிங்கிங் அப்பா குடிச்ச டீயை துப்பிடுறாரு. ஹீரோ சொல்கிறான், மாஸ்டர், ஒரு வேளை நான் கிங்கிங் கூட போட்டி போட்டு வின் பண்ணிட்டேன்னா அவளை மேரேஜ் பண்ணிக்கலாம் இல்லை? இதுக்கு அவளோட தாத்தா, நீ வின் பண்ணிட்டேன்னா உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இதுக்கு ஹீரோ, அப்படின்னா சரி. கிங்கிங், நீ எவ்வளோ அன்பானவன்னு எனக்கு தெரியும். இதுக்கு கிங்கிங், இன்ஃபெக்ஷு, நீ என் கூட வாழணும்னு மட்டும் நினைக்காத. இதுக்கு ஹீரோ, சண்டை போட்டு பார்க்கலாமான்னு கூப்பிட்றான். கிங்கிங் பறந்து வர ஹீரோ அடிக்க, ஆனால் அவள் திடீர்னு பயந்து திரும்ப வந்துடுறா. இதை பார்த்த கிங்கிங் அப்பா, இது பிளட் பிளேடு தானே? கிங்கிங் சொல்கிறா, இன்ஃபெக்ஷு, நீ சீட் பண்ணுற. அதுக்கு ஹீரோ, இங்கே யாரும் எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே. அது மட்டும் இல்லாமல் நான் 2nd லேயரில் இருக்கேன், நீ 7th லேயரில் இருக்க. அதனால் வெப்பனை யூஸ் பண்ணுறதுல தப்பே இல்லை. கிங்கியும் அவன் கத்தியை எடுத்துக்கிட்டு சண்டை போடுறதுக்கு வரேன். நம்ம ஹீரோவும் ஜம்ப் பண்ணி டாச் பண்ணுறான். திரும்பவும் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. தாத்தா சொல்கிறாரு, ஒருவேளை இன்ஃபெக்ஷன் தன்னோட பவரை மறைச்சி வச்சுருக்கானோ, அவன் கிங்கிவை டிபீட் பண்ணிடுவானோ. அதுக்கு அவளோட அப்பா, அது நடக்காது. ஏன்னா அவள் சின்ன வயசுலேருந்து வீட்டில் பயிற்சி பண்ணுறா. மேலும் அவள் ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் கல்டிவேஷனை கொண்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, அவகிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஹீரோ சொல்கிறான், ஏன் அவளை மூச்சு வாங்குது? உன்னோட ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரோல் என்னோட ரொம்ப மோசமாக இருக்கோ? இதை கேட்டதும் அவள் சண்டை போடுறதுக்கு வர, நம்ம ஹீரோவாக இவன் ரொம்ப பிடிவாதக்காரி தான். அப்போ அவனுக்கு ஏதோ ஆகுது. அந்த நேரத்தில் கிங்கிங் அட்டாக் பண்ண வர, அப்போ ஹீரோ அவள் கையை பிடிச்சிடறான். கிங்கிங் சொல்கிறா, எனக்கு வலிக்குது, என்னை விடு. இதுக்கு ஹீரோ, எவ்வளோ தைரியம் இருந்தால் மோசமான மூவாக என் மேலே யூஸ் பண்ணியிருப்ப, அதுவும் உன்னோட ஹஸ்பண்ட் மேலே. அதனால் உனக்கு இப்போ நான் பனிஷ்மெண்ட்டு தரப்போகிறேன்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடை சந்திப்போம். பாய் கைஸ்.